ஒரு ஊரோ ஒரு நாடோ சிறந்து வளர அதன் புவியியல் அமைப்பு மிக முக்கியமாக கருதப்படும். அப்படி சுமார் 7 நூற்றாண்டுகளுக்கு முன்னரே பெரியகுளம் ஜில்லாவில் இயற்கையாகவே அமைந்த ஊர்கள் பெரியகுளம் மற்றும் மேல்மங்கலம் மட்டுமே. சோழர் காலத்தில் அணைகள் கட்டுவதற்கு முன்னர் நீராதாரமாக இருந்தது அவர்கள் வெட்டிய குளங்கள் மட்டுமே. அதே நேரத்தில் குளத்தின் வடிகால் நீர் வடிவதற்கு ஏதுவாக தேவைப்பட்டது ஒரு ஆறு. அப்படி இயற்கையாகவே மேல்மங்கலத்திற்கு அமைந்த ஆறுதான் வராக நதி ஆறு. அப்படி இயற்கையாகவே மேல்மங்கலத்திற்கு அமைந்த குளம்தான் நெடுங்குளம். வடுகுபட்டி முனியாண்டி கோயிலுக்கு கிழக்கே, மேல்மங்கலம் ஐயனார் கோயிலுக்கு வடக்கே, புதுப்பட்டிக்கு தெற்கே அமைந்தது இக்குளம். இக்குளத்திலிருந்து பலாத்துக்கண்ணார், கோயில் கண்ணார், பாதக்கண்ணார், இடுக்குமரக்கண்ணார், கட்டப்புலிக்கண்ணார் என்று பல கிளைக்கண்ணார்கள் மூலம் குளப்புறவு கால்புறவு வழியாக வந்து மொட்டமாலடி, மஞ்சப்புழுதி, கழுவடி, நாலாந்திரம், மலையாந்திரம், பள்ளத்துவயல், மேட்டுவயல், மேலநாத்தாங்கால், கீழநாத்தாங்கால் போன்ற விவசாய நிலப்பரப்புகளை பசுமையாக்கி பின்னர் வராக நதியின் மூலமாக சில்வார்பட்டியின் நாரண்டகுளம் மற்றும் ஜெயமங்கலம் சிந்துவம்பட்டியின் மேட்டுவன்குளம் சென்றடைந்து முடிவடைகிறது. பின்னரது காலத்தில் முனியாண்டி கோயிலுக்கு கீழே கட்டப்பட்ட மேல்மங்கலம் தடுப்பணையின் மூலமாக ராஜவாய்க்கால் வழியாக பாய்ந்த நீர் இன்னும் சற்று கூடுதலான பசுமை நிலங்களை உருவாக்கின. இந்நிலங்களிலிருந்து அறுவடை செய்யப்பட்ட பயிர்களை தோப்புக்களம், சவுக்கக்களம், வீரபத்திரன் கோயில் களம், ஐயர் களம், பெருமாள் கோயில் களம், மீனாட்சி அம்மன் கோயில் களம், முத்தையா கோயில் களம், கருங்கல் களம், அணைமேட்டுக்களம், துலுக்கந்தரசு களம் இப்படி பல இடங்களில் இட்டு சூட்டடித்து நெல்மணியாக மாற்றினர் மக்கள். மேல்மங்கலம் தடுப்பணை முனியாண்டி கோயிலுக்கு அருகில் இருந்தது. அங்கிருந்து சில்வார்பட்டியின் நாரண்டகுளம், ஜெயமங்கலத்தின் வேட்டுவன்குளம், அழகர்நாயக்கம்பட்டி வரையிலான நிலப்பரப்பில் விவசாயம் மட்டுமே முதன்மை தொழிலாக இருந்தபோது விவசாயம் செய்ய ஒரு கூட்டமும் அதே கூட்டம் வனவிலங்குகளிடமிருந்தும் களவிலிருந்தும் அறுவடை களத்திலிருந்து பயிரை காப்பாற்ற காவல் கூட்டமாக மாறிப்போனது. அந்த காவல் கூட்டத்தின் பெயர்தான் புறவுக்காவல். ஆம், மேல்மங்கலத்தின் புறவுக்காவல். மேல்மங்கலத்தின் வரலாறு இன்று வரை நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் பாய்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்த வாரம் இதே நாளில் மேல்மங்கலம் புறவுக்காவலுடன் வந்து இணைகிறோம்.